பணத்துக்காக தொழில் செய்வது சரியா தவறா? பணம் இருந்தால் தான் நம்ம தொழில் செய்ய முடியும். பணம் இல்லைன்னா செய்ய முடியாது. பிஸ்னஸ் பண்ணி முடிச்சோம்னா நமக்கு ஒரு அவுட்புட்டாக பணம் வரும். அதுதான் மோட்டோவாக இருக்கும் எல்லாருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் பிஸ்னஸ் நோக்கி வராங்க. நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா லக்ஸுரியாக லைஃப் வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. இது சரியா தப்பான்றதா இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். மைண்ட் செட் சம்மந்தமாகவும் எண்ணம் போல் வாழ்க்கையிலே உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதில் சில வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பணம் தான் எல்லாம் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. பணம் பற்றி தான் நம்ம பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க, தொழில் செய்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் பணம் மாத்திரம் இருந்துட்டா நீங்கள் பண்ணுற தொழில் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதில் நீங்கள் பணத்தை நோக்கியே போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் அதோட ஆசையாக விரும்பி பெஸ்ட்டாக பண்ணும்போது அந்த தொழில் நிற்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, 2 வியாபாரி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும், மாத கடைசியில் எனக்கு 20 லட்சம் ரூபா டர்ன் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் பெஸ்ட்டாக என்னால் எஃபெக்டிவாக சந்தோஷமாக ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும், அதனால எனக்கு பணம் வரணும்னு சொல்லுவாங்க. 2 வியாபாரி இருக்கிறாங்க. ஒரு வியாபாரி வந்து எனக்கு பணம் முக்கியம், இந்த மாத கடைசியில் எனக்கு 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு வியாபாரி எனக்கு முடிஞ்ச உலகத்தில் இருக்கிற அத்தனை பெஸ்ட்டையும் நான் கொடுத்து இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும், இதனால எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 வியாபாரி இருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லிடுவீங்கன்னா, இந்த 2ல யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் இவர் தான் சொல்லுவீங்க. இவர் பெஸ்ட்டாக கொடுக்கறனால ஜெயிக்கிறாருன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, ஒரு தொழில் பண்ணும்போது உங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற திறமையும் உங்ககிட்ட இருக்கிற முடிகிற விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பண்ணா மட்டும்தான் அதோட ரிசல்ட் ஓரியன்ட் வரும். எடுக்கும் போதே பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் நாளே இந்த பணத்தை நான் போட்டிருக்கேன், எப்படினாலும் இதை நான் எடுத்தாகணும்னு சொல்றது வேற. எனக்கு இதனால நான் பெஸ்ட் கொடுத்து நான் ஜெயிக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 2 பேத்துக்குமே பணம் தேவை, 2 பிசினஸ் மேனுக்கும் பணம் தேவை. ஆனா ஒருத்தர் நோக்கி போறது ஃபர்ஸ்ட் டேவே பணம், இன்னொருத்தர் நோக்கிறது பெஸ்ட் அவுட்புட் கொடுத்து இதுல நான் சம்பாதிக்கணும். ஏங்க நீங்க பெஸ்ட்டா கொடுக்கும் போது உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வருவாங்க, உங்களை தேடி பணம் கொட்டும், உங்க லக்ஸரி லைஃப் கண்டிப்பா நடக்கும். அது கோல் செட்டிங் வச்சுக்கணும். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் போது எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த தொழிலாளி கிடைப்பாங்க, சிறந்த எல்லா விஷயம் பண்ணக்கூடிய எல்லாமே கிடைப்பாங்க. ஹோட்டலில் வச்சுருக்கீங்கன்னா அது இன்னைக்கு சுவையான, நம்மளுக்கு தேவையான, நல்லா நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரி உணவாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த சக்தி, இங்கே இருக்கிற யூனிவர்சல் இருக்கிற சக்தி என்ன பண்ணுன்னா, நம்மளை மாதிரி நம்ம பெஸ்ட்டாக ஃபுட்டு தேடிட்டு இருக்கிறவங்க உங்கள் கண்ணுக்கு நேராக காமிப்பாங்க. அவங்க சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு தடவை சாப்பிடும் போது நீங்க ஒரு 10 பேர்ட்ட நீங்க விளம்பரமே பண்ண தேவையில்ல, இந்த ஒருத்தர் போய் 10 பேர்ட்ட சொல்லுவாரு, அதுல 2 பேர் சாப்பிடுவாங்க, அவங்க கொண்டு போய் 20 பேர்ட்ட சொல்லுவாங்க. இப்படி டெவலப் பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் தன்னால வருவாங்க. பெஸ்டா கொடுக்கும் போது உங்களை தேடி யூனிவர்சல் உங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லனா, ஃபேஸ்புக்ல நீங்க ஒரு ஷூ தேடுறீங்க, எதையாவது ஒரு விஷயத்த தேடினீங்கன்னா அது காமிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் பண்ணும்போது. அதே மாதிரி யூனிவர்சல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல போற பெஸ்ட் பைக் உங்க கண்ணு காமிச்சுட்டே இருக்கும். பெஸ்டான விஷயங்கள், காஸ்ட்லியான பைக் பத்தி வீடியோ பார்ப்பீங்க, காஸ்ட்லியான விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காரை நம்ம பார்ப்போம், பெஸ்ட் உலகத்துல இருக்க கோடிக்கணக்கில் இருக்கிற கார் பிரைஸ் உள்ள ரோட்ல பார்ப்போம். நீங்க அதை ஒரு இடத்துல நின்று பக்கத்துல போய் நின்று அதை பார்ப்பீங்க. பெஸ்டான விஷயத்த நீங்க தேடி தேடி போய் பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தா ஒரு லேடிஸா இருக்கிறாங்கன்னா ஒரு சேரீ கடையில போய் பெஸ்டான சாரீஸை தேடுவாங்க. அதுக்குன்னு 10 கடை ஏறிங்க அது பெஸ்டான ஒரு கடையில எடுப்பாங்க. ஜுவல்லரி ஷாப்லயும் அப்படிதான், அவங்களுக்கு தேவையான பெஸ்ட், அவங்க லேடிஸ்குள்ள அந்த ஜுவல்லரி இது கிடைக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஆசை, அந்த ஜுவல்லரி, அந்த சாரீஸ்னு போது. ஒரு ஆண்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, இதே ஆணுக்கு ஒரு ஜுவல்லரி கடை அது பெஸ்டா இருக்கும், பெஸ்ட் உண்மையாவே பெஸ்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஜுவல்லரி மேல ஆசை இல்லாதனால அந்த பெஸ்டான விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. பக்கத்திலேயே ஒரு கார் போகும், பெஸ்டான காஸ்ட்லியான கார். ஆனா அவங்களுக்கு இந்த காரை அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும், அது ஒரு கார் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்ப உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும், ஜீவராசிக்கு அத்தனை பேரும் மனுஷன இருக்கவனுக்கு ஒரு பெஸ்ட் தேடி போவாங்க. அவங்களுக்கு தேவையான பெஸ்ட்டா இந்த யூனிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை சுத்தி கொடுத்துட்டு இருக்கும். உனக்கு இது தேவையா, இதே உனக்கு நான் இவ்வளவு தரேன், நீ போய் பாரு, உனக்கு தேவையான விஷயத்த நீ லைஃப்ல தேர்ந்தெடுத்துக்கோ. அது மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ எல்லாருக்கும் தேவையான பெஸ்ட்டா காமிச்சிட்டே இருக்கும். இப்ப சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஃபேஸ்புக்ல காமிக்குதோ, சேம் தான் எல்லா அந்த மென்டாலிட்டி வச்சுதான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ மித்த எல்லா விஷயம் விளம்பரத்தை காமிச்சுட்டே இருக்கிறாங்க. இது ஆசை தூண்டுறதுன்னு இருக்கலாம், ஆனா
இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் 10 விளம்பரம் வருதுன்னா அதுல கார் விளம்பரம் வந்துச்சுன்னா நான் உன்னிப்பா பார்த்துட்டு இருப்பேன். அதுல ஜுவல்லரி விளம்பரம் வந்தா நான் பார்க்க மாட்டேன். சேம் அதான் அந்த லேடிஸ்க்கும். இப்படி நம்ம எங்க பாக்குறோமோ ஒரு போஸ்டரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் நம்மளுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ரோட்ல போகும்போது உங்க காருக்கு படும், லேடிஸ்க்கு வந்து ஜுவல்லரி ஷாப், சாரி ஷாப், இதுதான் உங்களுக்கு கண்ணில் படும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எல்லா இடத்துலயும் காமிக்கும். அப்ப அதை தேர்ந்தெடுத்து வருவாங்க. அப்போ இதுல இருக்க அந்த பிசினஸ் மேன் பீப்புள்ஸ்ல வந்து பெஸ்டான இடத்துக்கு அந்த பெஸ்டான விஷயங்களை தேடி எல்லாரும் நோக்கி வரும்போது அவன் சக்சஸ் ஆவான். சர்வீஸ் நல்லா இருக்கும். எல்லாமே பண்ணும்போது பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டும் போது என்ன ஆகும், அவர் வளர்ந்துகிட்டே போவார். இங்க பணம் நோக்கமா வச்சிருக்கிற ஒரு பர்சனால பணத்தை ஜெயிக்கவே முடியாது. அவர் என்ன, ஏன்னா அவர் பண்ற விஷயம் என்னன்னா பணம் முக்கியம். அப்ப வேலை செய்யறவன்ட்ட பணம் வரல, பிசினஸ் நடக்கலைன்னா புடிச்சு கத்துறது. ஒரு 2 மாசமா 3 மாசமா அவனுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கும். அவனுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கும். அவன் இந்த வேலையை விட்டு போயிடுவான். அப்ப பெஸ்டான பர்சனை வெளியில விட்டுருவாங்க, பெஸ்டான ஸ்டாஃப் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அப்ப அவரே திருப்பி இந்த வேலை பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் பிசினஸ் மூடி போட்டு தூக்கி போட்டு வேற எங்கேயா வேலைக்கு தான் அவர் போவார். இது நிறைய இடத்துல பார்க்கலாம். பிசினஸ் தோத்ததுக்கு காரணமே என்னன்னா பணத்தை நீங்க வந்து அவுட்புட்டா வச்சு பண்ணும்போது ஜெயிக்கவே முடியாது. பணம் முக்கியம். ஒரு பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுக்க, பணம் முக்கியம். ஆனா இது எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்க தான் மேட்ரு. அதை பெஸ்டா பண்ணி குவாலிட்டியா பண்ணி சர்வீஸ் நிறைய கொடுத்து அதை நீங்க ஆசையா சந்தோஷமா உங்க பேஷனா எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். பேஷனா தான் நீங்க தொழிலுக்கு வரோம். நம்ம பேஷன் இருந்தா நம்ம தொழில் பண்றோம். ஆனா அங்க ஃபெயிலியர் ஆகிறது உங்களுக்கு வரும், எல்லாமே வரும். உங்களுக்கு தொழில் செய்ய தெரியும், எல்லாமே இருக்கும். அங்க வந்து பணத்தை நோக்கிட்டீங்கனாலே உங்க பேஷன் ஜெயிக்க முடியாது. தேவை உங்களுக்கு பொறுமையும். உங்களுக்கு வரும் பணம் இதே 20 லட்சம் ஒரு காலகட்டத்தில் வரும். எப்படி ஒரு ஜீவராசிகளுக்கு வந்து ஒரு விதை போடுறோமோ அந்த மரம் வளர்ந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பல காலம் ஆகுதோ அதே மாதிரி ஒரு பிசினஸ் பல டைம் ஆகும். ஒரு 6 மாசம் எஸ்டாப்ளிஷ் ஆகி அடுத்த 6 மாசம் அதுல நீங்க பிரச்சனைகள் உங்களுக்கு தேர்ந்து வர்றது எல்லா விஷயங்களையும் நீங்க கடந்து R&D பண்ணி நீங்க பண்ணும்போது அடுத்த 1 இயர்ல உங்களுக்கு பிசினஸ் டேக் ஆஃப் ஆகும். உடனே ஆகாது. அதுக்குன்னு டைம் காலகட்டம் எடுக்கும். பணம் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பெஸ்ட் கொடுக்குறீங்க, நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க பார்த்து தான் உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இன்புட்டா வந்து உங்ககிட்ட எல்லா இதையும் எடுக்கும்போது டைம் ஆஃப் பீரியட்ல உங்களுக்கு பணம் வரும். அதனால உங்களை யோசிங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிங்க. நம்ம என்ன செய்யறோம், எதை எப்படி பண்றோம், எப்படி பெஸ்டா கொடுக்குறோம்னு யோசிங்க. பெஸ்டா கொடுக்கும் போது மட்டும்தான் பணம் உங்களை நோக்கி, அந்த நோக்கம் வந்து பணம் உங்ககிட்ட வந்து இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பணம் இருக்குன்றது உங்களுக்கு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நோக்கம் பெஸ்ட், எப்ப பார்த்தாலும் பெஸ்ட் சர்வீஸ் கரெக்டா நான் கொடுக்கணும். நான் கொடுக்குற 30 ரூபா சாதமா இருந்தா கூட அதை எப்படி நான் பெஸ்டா டேஸ்டா நான் கொடுக்குறேன். எலுமிச்சம் சாதமோ ஏதோ ஒன்று பெஸ்டா எப்படி கொடுக்குறேன்ற பண்ணும் போதுதான் இப்ப நிறைய தள்ளுவண்டி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கிறதுல பெஸ்டா அவங்க கொடுக்கறனால சில பேர்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அதை விட்டுட்டு நான் இருக்கிறதா நான் பண்றேன், நீ சாப்பிடு, நான் 30 ரூபாய்க்கு என்னால இவ்வளவுதான் தர முடியும், வாங்கினா வாங்க பண்ணாட்டி போந்து நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். பெஸ்டா பண்றதுனால தான் சில பேர் 50 வருஷம் கடந்தெல்லாம் பல ஹோட்டல்கள், பல ஸ்தாபனங்கள், பல பிசினஸ் எல்லாம் வளர்ந்துகிட்டே வர்றது காரணமே என்னன்னா அவங்க அப்பா பண்ணது பையன் கரெக்டா அதே பெஸ்ட் அதே டேஸ்டா கொடுக்கறான், நீ ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து பெஸ்டா இருந்தாதான் பணம் திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆகும். சில பேர் பார்த்தா அவங்க அப்பா நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா டேஸ்டா சர்வீஸ் பண்ணிருப்பார், பையன் டேஸ்டும் பண்ணிருக்க மாட்டாங்க, சர்வீஸும் பண்ணாதனால இது என்ன அவங்க அப்பா இருந்த மாதிரி இல்லை, டேஸ்ட் இல்லைன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அப்போ பிசினஸ் டவுனா போகும். அவங்க அப்பா பிசினஸ் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாரு, அவன் பேஷன்ல இந்த பிசினஸ் நம்ம கேட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி ஹோட்டல் பிசினஸ்குள்ள சில பேர் வருவாங்க. அவங்க அப்பா தோத்துருப்பார், பையன் ஜெயிச்சிருப்பான். அப்பா செஞ்ச தப்பா பையன் செய்ய மாட்டான். அப்பா சர்வீஸும் அவனோட பேஷனும் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது அது ஜெயிக்கிறான், பெஸ்டா கொடுக்குறான். பெஸ்டா கொடுக்கும்போது பெஸ்ட் பீப்புள்ஸ் வராங்க, பணம் பின்னாடியே நம்ம வந்துகிட்டே இருக்கு. இதுதான் யோசிங்கன்ற. இந்த விஷயத்தை யோசிச்சிட்டிங்கன்னா பணத்தை நோக்கி நீங்கள் போகாமல் இருந்து உங்கள் தொழிலை சந்தோஷமாகவும் பேஷனாகவும் பெஸ்ட்டாகவும் பண்ணீங்கன்னா பணம் எப்பயுமே நம்ம கிட்ட வரும். யோசிங்க, எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ பிரச்சனையை நம்ம கவனிச்சிட்டோம், எவ்வளோ கடந்து வந்துட்டோம். இதை யோசிங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் எப்படி தேவைன்றது யோசிங்க. பெஸ்ட்டான வழியில் தேவைன்னு யோசிங்க. ட்ரை பண்ணுங்க, பணம் கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும்.